Taste the Daily. வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் கவனமுடன் செயல்பட வேண்டுமென கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தினார். சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்த நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக மாவட்ட கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செம்மலை, மாவட்ட செயலாளர் இளங்கோவன், முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜமுத்து, ஜெய்சங்கரன், நல்லத்தம்பி, சுந்தர்ராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றிவேல், மனோன்மணி மாதேஸ்வரன், சின்னத்தம்பி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான பணிகளில் கழக நிர்வாகிகள் உடனிருந்து செயல்பட வேண்டும் என்று பொதுச் செயலாளர் அறிவுறுத்தினார். வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகளை தீவிரமாக கவனமாக ஆய்வு செய்து அதன் பட்டியலை தேர்தல் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று சரி செய்ய வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டத்தை அதிமுகவினர் புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டம் முடிந்ததாக திமுக நிர்வாகிகள் கூறியதும் கூட்டம் முடித்து வைக்கப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் திமுக சார்பில் பங்கேற்றோரின் கேள்விகளுக்கு மட்டும் பதில் கூறிவிட்டு பாரபட்சமாக கூட்டம் நிறைவுற்றதாக அறிவித்ததில் மாவட்ட வழங்கல் அலுவலரை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆளுங்கட்சிக்கு சாதகமா அதிகாரிகள் பேசுனாங்க, ஆளுங்கட்சிக்கார ஓகேன்னாங்க, அதிகாரிகள் முடிவெடுத்திருந்தாங்க. இதுக்கு எங்களை கூட வேண்டிய அவசியமே இல்லை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதியில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். சின்ன வீரசங்கிலி, பாப்பம்பாளையம், மடத்துப்பாளையம், தோரணவாவி ஆகிய இடங்களில் புதிய காங்கிரீட் சாலை அமைத்தல், புதிய வடிகால் அமைத்தல், புதிய தார் சாலை அமைத்தல், புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் பங்கேற்று திட்டப் பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் மணி, பெருந்துறை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் விஜயன் என்கிற ராமசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருத்தணியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான BV ரமணா தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ அரி, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் SR விஜயகுமார் ஆகியோர் பங்கேற்று வாக்காளர் திருத்தம் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் மாநில MGR மன்ற துணை செயலாளர் VA விநாயகம், தொழிற்சங்க பிரிவு துணை செயலாளர் ஜோதி உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் ஆலங்காயம் மேற்கு ஒன்றியம், உதயேந்திரம் பேரூராட்சி மற்றும் வாணியம்பாடி நகர பகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவை சம்பத்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் ஒரு யூனிட்டிற்கு 20 பைசா என்கிற மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்று மின்கட்டண உயர்வை கண்டித்து கோஷமிட்டனர். இதையடுத்து மின்துறை அலுவலகத்திற்குள் சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் கனியமுதன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது மின்கட்டண உயர்வை ரத்து செய்யும் வரை போராட்டம் நடத்துவோம் என அதிமுகவினர் கோஷமிட்டு எச்சரிக்கை விடுத்தனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாக இருந்தாலும் வாக்களித்த மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய அரசா இருக்கக்கூடாது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த காலகட்ட சூழ்நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்பது சாதாரண ஏழை எளிய மக்கள் மீது இந்த மின்கட்டண உயர்வை திணித்துள்ளது என்பது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த அரசுக்கு நிச்சயமா பின்னடைவை ஏற்படுத்தும்.
அதனால ஆளக்கூடிய இந்த அரசு இந்த கட்டண உயர்வை முழுமையாக ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.